வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மன்னை கலையுருவி. தூத்துக்குடி +2 மாணவியோட இறப்பு தொடர்பா அந்த பொண்ணு காணாமல் போகும்போதே தேடும்போதே அவங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் காவல்துறையோட அஜாக்கிரதையால் அந்த பொண்ணு இறந்துடுச்சு. இன்னைக்கு கழுத்தெலும்பு உடைபட்டிருக்கு, ஸ்க்ராட்ச் மார்க்ஸ், அந்த நகைக்கீரல்கள் இருக்குது, கண்ணுக்கிட்ட வீங்கியிருக்கு. இவ்வளோ தடயங்கள் வெளிப்படையாக தென்பட்டும் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தானான்னு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 150 மீட்டர் தள்ளி தான் அந்த பொண்ணோட உடல் இருந்திருக்கு. ஆனால் விடிய விடிய தேடி இருக்காங்க, மறுநாள் தான் கிடச்சிருக்கு. வீடு வீடாக போய் 10 காவல் படை அமைச்சு தேடுறாங்க. வீடு வீடாக போய் விசாரிக்கிறாங்க. ஸ்டில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இந்த கேஸில். ஒரு 5 டேஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் விசாரித்து சந்தேகப்படுற மாதிரி இருக்க ஒரு 5 பேரோட டிஎன்ஏவை இப்போ தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இது எதை காட்டுதுன்னா, குற்றவாளிகள் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிட்டாங்க. நம்மளை விட, காவல்துறையை விட, அதிகாரிகளை விட, அரசாங்கத்தை விட, ஆய்வுகளை விட குற்றவாளிகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறினதால் நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அப்படி தானே இருக்குது இது. இந்த நிலைமையில் போனால் இந்த கேஸ் இன்னும் இழுத்துட்டே போகும் போல் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா, திருப்பம் கிடைக்குமான்னு தெரியலை. இப்படி இருக்கும்போது பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு 4வது 5வது வீடியோவில் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எந்த ஆளையும் நம்பி உங்கள் பிள்ளைங்களை விடாதீங்க. இல்லைன்னா கொலைகாரன் ஸ்மார்ட் ஆகிடுவான். நம்மளாம் அவங்கள விட ரொம்ப வீக்காக இருப்போம். இப்படி தான் பெற்றவங்க பார்த்துட்டு கண்ணீர் சிந்திட்டு கேவலப்பட்டு நிற்கணும், நம்ம பிள்ளையும் பறி கொடுத்துட்டு. புரியலை. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இறந்ததை கண்டுபிடிக்க இத்தனை நாள் ஆகிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ கிளவரான குற்றவாளியாக இருப்பான் அவனுக்கு பெரிய சல்யூட்டை சொல்லணுங்க. இந்த குற்றவாளி இன்னொரு 4 பேருக்கு முன்னுதாரணமாக இருப்பான். இன்னும் ஒரு 40 பிள்ளைகளை சீரழிப்பான். இந்த மாதிரி 40 400 ஆகும், 4000 ஆகும். பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க எல்லாம் அழுதுகிட்டு வாயில் இப்படியே துணியை வச்சு மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்ருப்போம். இதுதான் நடக்குது. ஒரு சம்பவம் நடக்கும்போதே சுற்றி பல சம்பவங்கள் வரும்போது நமக்கு இங்கே நெஞ்சு துடிக்குது, வெடிக்குது. இன்னும் என்ன நடக்க போதோ, யார் வீட்டு எந்த பொம்பளை பிள்ளை காணாமல் போக போதோன்னு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க.